செக்ஸ் டாக் பத்தின ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, நம்ம பிள்ளைங்க கிட்ட செக்ஸை பத்தி பேசணும்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் அட் எ டைம்ல சொல்லிடணும்னு நினைக்கிறது தாங்க. நம்மளே நம்ம பிள்ளைங்க இப்போ ரெடியா இருக்காங்க, இதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைச்சு அவங்கள உட்கார வச்சு அட் எ டைம்ல பானையை போட்டு உடைக்கிறது. ஸோ இதுல ஆக்சுவலி ரியாலிட்டி என்னன்னா, நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம பிள்ளைங்களை செக்ஸை பத்தியோ, ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தியோ, கன்சென்ட் பத்தியோ வெவ்வேறு சோர்சஸ்ல இருந்து கத்துக்கிறாங்க. யூடியூபா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், கார்ட்டூன்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துல இருந்து ஒரு மிஸ்கன்சீவ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ், வாட் இஸ் யோர் டியூட்டி? உங்க டியூட்டி என்னன்னா, அவங்கள உட்கார வச்சு அன்லேர்ன் பண்ண வச்சு திருப்பி கரெக்டான இன்ஃபர்மேஷனை நீங்க அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும். டீச் them the right information. And in this entire sex talk, ஒரு மோஸ்ட் வைட்டல் டாபிக், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா செக்ஷுவல் கன்சென்ட். செக்ஷுவல் கன்சென்ட்னா என்ன, எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணும், அண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட், why is it important at all? ஸோ இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். I am Nivedhitha, volunteer of Aware, and this is our SexEd Talks. Consent அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா, before we do something or say something to another person, அவங்க கிட்ட இருந்து ஒரு கிளியர் எஸ் வாங்குறது தான். கன்சென்ட்ன்ற விஷயம் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். ரைட் ஃப்ரம் தேர் சைல்ட்ஹுட் we should start asking them questions. உங்களுக்கு குழந்தைய கட்டி பிடிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் ask them a question before doing it. அவங்க எஸ் சொன்னா இட்ஸ் a yes, if they say no, it's a no. அங்கே அவங்களுடைய டெசிஷன்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். So once we start doing that, they will also start imitating you. They will ask you those questions, and அவங்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை வேற யாராச்சும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் கன்சென்ட் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கற்றுட்டு வந்தால், by the time when you have to teach them about sexual consent, it is an easy job for you. As parents, time and again நம்ம பிள்ளைங்களுக்கு மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும், மற்றவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு வரோம். பட் முக்கியமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், ஒன்றை யார் எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒன்றை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், உன்கிட்ட எப்படி பேசணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரணும். பிகாஸ் ஒரு குழந்தைக்கு என்னை ஒருத்தவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் போச்சுன்னா, they may become the victims of sexual misconduct. So this is where I invite you parents to teach your children about sexual consent and sexual misconduct. Sexual consent என்னன்னா, நம்ம ஒருத்தவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது, ஒரு செக்ஷுவல் இன்டென்ஷனோட நம்ம என்டர் ஆகும்போதோ, இல்லை செக்ஷுவல் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதோ, இல்லை அவங்கள டச் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அவங்க கிட்ட இருந்து ஒரு கிளியர் எஸ் வாங்கணும். அதுதாங்க செக்ஷுவல் கன்சென்ட். செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் என்னன்னா, எனி செக்ஷுவல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஒரு கன்சென்ட் இல்லாமல் நடக்குது, ஒருத்தவங்களை நம்ம செக்ஷுவலி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அது செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட். செக்ஷுவல் கன்சென்ட்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான 4 விஷயங்களை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். 1, இஃப் இட்ஸ் நாட் அ எஸ் தென் இட்ஸ் அ நோ. ஒருத்தவங்க தெளிவாக ஆமான்னு சொல்லலைன்னா அப்போ அது இல்லைன்னு தான் அர்த்தம், அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு ஆஸ்க் கொஷின்ஸ். ஏன்னா கன்சென்ட் எப்போ கிடைக்கும்னா நம்ம கேட்கும்போது தான் கிடைக்கும். ஸோ நம்ம தாராளமாக கேட்கலாம், இது ஓகேவா, நான் இது பண்ணால் ஓகேவா, இல்லை உனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கா, அந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் போது தான் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வரும். அண்ட் மோரோவர் வேர்பல் கன்சென்ட்டையும் தாண்டி அவங்களுடைய நம்ம பார்ட்னர்ஸோடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனும் பாடி லாங்குவேஜும் நோட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நம்ம ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணும்போது ஃபிசிக்கலி ஆர் ஹேவிங் செக்ஷுவல் கான்வர்சேஷன்ஸ் வித் தெம், அவங்க அதை என்கரேஜ் பண்ணுறாங்களா இல்லை அதுலேருந்து விலகி போகிறாங்களா, இந்த விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2வது முக்கியமான விஷயம் இந்த டாப்பிக்கில், ஹவு டு சே நோ அண்ட் ஹவு டு டேக் அ நோ. ஃபஸ்ட்டு நம்ம நிறைய யங் பீப்புள் இப்போ அவங்க பார்ட்னர்ஸ் கிட்ட நோ சொல்கிறதுக்கே ரொம்ப தயக்கப்படுறாங்க. பிகாஸ் தே ஃபியர் தே மைட் ஹர்ட் தேர் ஃபீலிங்ஸ். நம்ம ஒருவேளை நம்ம பார்ட்னரோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க even though they are uncomfortable in doing something, they just go for it because they feel saying no hurts the other person's feelings. So இங்கே எப்படி ஹேண்டில் பண்ணலாம், how to convey that they don't want to indulge in any kind of sexual activity அப்படின்றது பார்த்தோன்னா, the person can either tell it is as simple, எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது.
So you can say, I don't want to get into this now, or I know I'm not ready for this. Illa ipa vandam. Can we talk about this before we get into this? In the madri responses will make the partner stop for a second, think about it, and maybe understand your feelings. Second part of this topic is how to accept a no, how to accept the rejection. இந்த காலத்துல young people are very scared to take a no for an answer. ஒருவேளை நம்ம பார்ட்னர் நம்மளுக்கு நோ சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற பயத்திலேயே கன்சென்ட் கூட கேட்காம they just go for it, which makes them look like an aggressive person. அது ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி children learn about sex and relationships and consent from movies or cartoons and various sources. So இதில் basically நீங்கள் movies பார்த்தீங்கன்னா there is a hero who stalks a girl or the heroine for a long time, and initially the heroine is getting irritated looking at him and slowly she falls into love. So இந்த மாதிரி ஒரு pressure it is okay, இந்த மாதிரி நம்மள ஒருத்தங்க pressure பண்ணா we will eventually fall in love with them அப்படின்ற ஒரு okayness around this topic இங்க வந்திருக்கு. That is not true. நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா அங்கேயே அப்பவே அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது it is very very much better. And also friends கிட்ட இருந்து வர pressure especially regarding sex. So this question that we have heard, are you still a virgin? நீ இன்னும் virgin ஆ தான் இருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி. So teach your children that it is completely okay to wait until they are ready. They should not give in to the pressure from their partners or their peers. And one more thing is, where they feel pressured to share sexual images of them, there is a term called sexting. So இதிலையும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அங்கேயே அப்பவே அந்த பார்ட்னர்ஸ் கிட்ட சொல்கிறது. Any good partner will understand. If they are not trying to understand how you are feeling, then it is better to stay away from them. கடைசியா ஒரு விஷயம், in case suppose things are happening beyond their control, அவங்க கன்சென்ட் இல்லைன்னு சொல்லியும் ஏதாவது நடக்குது அப்படின்னா அவங்கள blame பண்றது. Especially this is happening to girls, where elders or parents or anybody says you let it happen, நீ தான் அதை நடக்க விட்டுட்ட, நீ தான் guilty அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு guilt கொண்டு வருது. This is the time when as parents or as elders we need to encourage them to talk to somebody they trust. அவங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் பேசுறதோ இல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கான அந்த சேஃப் ஸ்பேஸ் கொடுக்கறதோ அந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணலாம். This will happen, the safe space will create automatically if the sex talk happens in your family. ஒரு 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 ஆன்கோயிங் கான்வர்சேஷனா அது இருந்தது அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் சேஃப் ஸ்பேஸ் வரும், where the children will feel like sharing anything to you, even if they are feeling troubled or if they feel that their partner might not be treating them right. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட பேசலாம். Talking about sexual consent to your children might be difficult. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம். In case you need facts about it, refer the description. அங்க reputed organizationsல இருந்து facts நாங்க include பண்ணிருக்கோம். So அந்த links refer பண்ணி just find out how you can talk about it to your children. And yes, it is very difficult to talk about sex being brought up in an Indian society. நம்மளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நம்ம சில்ட்ரன் கிட்டயோ செக்ஸ் பற்றி பேசுறது அப்படின்றது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. So in order to break the stereotype, we need to start normalizing talking about it. I mean, suitable information, age appropriate information நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கணும். Only then the children will also be able to ask you questions or clarify any doubts that they have about how they are feeling. So we've come to the end of the video. So thank you so much for watching. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் share your comments in the comment box below. And if you have any suggestion for other videos, also please let us know. And share it with your friends and family, your children, because
the more we talk about it, the more normal it would become. And it is very important that it becomes normal. இது எவ்வளோ normal ஆக்கணுமோ அவ்வளோ normal நம்ம ஆக்கணும். So thank you for watching the video. And if you are interested in volunteering like me to present videos, என்ன மாதிரி நீங்களும் வந்து videos கொடுக்கணும், aware organizationோட volunteer பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, contact details are in the description box below. Please contact them. So thank you.